அரசு மருத்துவமனையில் அலட்சியத்தால் 1.5 வயது குழந்தையின் வலது கை அழுகியதாக புகார் எழுந்த நிலையில் எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் அக்குழந்தையின் கை அகற்றப்பட்டது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தஸ்தகீர் என்பவர் தனது 1.5 வயது குழந்தைக்கு தலையில் இரத்த கசிவு காரணமாக சென்னை அரசு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருந்தார். தொடர்ந்து பல கட்ட சிகிச்சைகள் வழங்கப்பட்ட நிலையில் குழந்தைக்கு கையில் ட்ரிப்ஸ் போடப்பட்டது. இதில் ஏற்பட்ட குறைபாட்டால் கை கருப்பு நிறமாக மாறி பின் அழுகியதாக புகார் எழுந்தது. அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையின் கையை அகற்றினால் மட்டுமே குழந்தையை காக்க முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் குழந்தை அனுமதிக்கப்பட்டது. இதனையடுத்து குழந்தைக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு 2 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு அழுகிய கையை மருத்துவர்கள் அகற்றினர். அறுவை சிகிச்சைக்கு பின் குழந்தையின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பாதிப்புக்குள்ளான குழந்தை குறைப்பிரசவத்தில் பிறந்ததாகவும் தலையில் இரத்த கசிவு, இதயத்தில் ஓட்டை உள்ளிட்ட சில பிரச்சினைகள் இருப்பதாகவும் அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை முதல்வர் தேரணி ராஜன் தெரிவித்தார். ஆனால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் அலட்சியத்தால் தான் குழந்தையின் கை பறிபோனதாக பெற்றோர் கண்ணீருடன் குற்றம் சாட்டியுள்ளனர். அலட்சிய போக்கில் செயல்பட்ட மருத்துவர், செவிலியர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இப்போ கையை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வரைக்கும் இது வரைக்கும் தான் போயிருந்தது. ஸோ இந்த இஷ்யூஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா, இது வரைக்கும் கை எடுத்துட்டாங்க. இப்போ சர்ஜரி முடிஞ்சு அந்த குழந்தைய ஐசியூ வார்டுக்கு மாற்றிருக்காங்க. அவங்க அம்மா நேற்று நைட்டு 3 மணி வரைக்கும் அன்கான்ஷியஸ் தான் இருந்தாங்க. இப்போதான் கொஞ்சம் இது பண்ணுறாங்க. இப்போ அழுதுட்டு தான் இருக்காங்க. வர சொல்லியிருக்கிறோம். குழந்தைக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. தக்க நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கணும். இதுக்கு உண்டானவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் செய்யணும். கடந்த வியாழக்கிழமை முதல் தனது குழந்தையின் உடல் நலம் சரியில்லை என்று பலமுறை செவிலியரிடம் கூறியும் அவர் அலட்சியமாக நடந்து கொண்டதாக கையை இழந்த குழந்தையின் தாய் அதிருப்தி தெரிவித்துள்ளார். மருத்துவர், செவிலியர், காவல் ஆய்வாளர் என அரசு ஊழியர் எவரும் தனது மகன் விவகாரத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அன்னைக்கு அந்த சிஸ்டர் நான் சொன்னப்ப இதோட பிரச்சனை, நான் ஆயின்மெண்ட் போடுறணும், இன்ஜெக்ஷன் போடுறணும், அதோட இந்த பிரச்சனை அன்னைக்கு முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா. அவங்க அன்னைக்கு எடுக்காத ஒரு பிரச்சனை இன்னைக்கு என் பிள்ளையோட கையே போச்சு. கை இல்ல. சாதாரண மனுஷன் செத்தாலே அவனோட உடம்பு 2 நாளுக்கு அப்புறம் அழுக ஆரம்பிக்கும். அவன் உயிரோட தானே இருக்கிறான். ஏன் இந்த கை மட்டும் உயிரோட இல்ல? அப்ப நீங்க தப்பான மருந்தை கொடுத்துருக்கீங்க, தப்பான மெடிசனை கொடுத்துருக்கீங்க. டாக்டர் தப்பா எழுதி கொடுத்தாரா, இல்ல டாக்டர் கொடுத்த மருந்த சிஸ்டர் தப்பா கொடுத்தாங்களா? யாரு செஞ்ச தப்பு? இதுல ஆக மொத்தம் நீங்க எல்லாரும் என் பிள்ளைய வச்சு படிச்சுட்டீங்க, விளையாடிட்டீங்க. என் பிள்ளையோட லைஃப் போச்சு. இப்ப அவனுக்கு வலது கை இல்ல. வலது கை இல்லன்னா பாதி வாழ்க்கையே இல்ல. அடுத்த ஆப்ஷன் இருக்கு, கை வச்சிடலாம். அவனோட கரெக்டான கை திரும்ப வந்துருமா? தந்துருவாங்களா? தமிழக அரசு என்ன டிஸ்கஸ் பண்ணது? 3 நாள்ல பதில் சொல்லுவோம். 3 டீம் அனுப்பியிருக்கோம். 3 டீம் அனுப்பி 3 நாள்ல என்ன பதில் சொல்லுவீங்க? எனக்கு இன்னைக்கே பதில் கிடைக்கணும். இன்னைக்கே பதில் சொல்லணும். இருக்கிறவங்களா இருந்தா 3 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிருப்பீங்க. இல்லாதவங்கனால 3 நாள் எடுத்துக்கிறீங்க. ஆக்சிடென்ட் ஆகுனா கை கால் போறது உண்டு தானே? அப்படி ஒண்ணு யதார்த்தமா நடந்தா கை கால் போதும். வேணும்னே பண்ணவங்களுக்கு என்ன செய்யலாம்? அப்ப இது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்ற பேச்சா?